வாங்கம்மா, உட்காருங்கம்மா. என்ன விஷயம்? ஐயா, வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா, சொல்லுங்க. அது தங்கச்சிக்கு ஒண்ணே ஒரு பவுன் பாடிச்சேன்னு பாத்தியா? ஆமாம்மா, அதுக்கு தான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலயும் கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணேன்னு தெரியல. ஐயா, நீ ஒரு பவுன்ல பாடாண்டா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் எங்க போய் பெறட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லவேளை நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கு பதிலா தங்கச்சிக்கு ஒரே ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. ஏம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமையா, நீ நகை போடாண்டா, தங்கச்சிக்கு ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. என்னம்மா விளாட்றீங்களோ? நகை கூட 1.25 லட்சத்துல வாங்கி கொடுத்துடலாம். கார் அப்படி இல்ல, 10 லட்சம் ஆகும். ஐயா, தங்கச்சிக்காக ஒரு 10 லட்சம் உன்னால கடன் வாங்கி செய்ய முடியாதா? நான் என்ன உன்னைய கல்யாண செலவையே பூராத்தையும் ஏத்துக்கன்னு சொல்லியே ஒரே ஒரு கார் அதை வாங்கி கொடுக்க முடியாதா? ஏம்மா, 10 லட்சம் ஆகுமா? நான் எங்க போறது? யார்கிட்ட போய் கடன் வாங்க? ஐயா, புது கார் கூட வேண்டாம், இந்த பழைய செகண்ட் ஹேண்ட் கார்லாம் விக்குதுல்ல, அதுல ஒண்ணு பார்த்து வாங்கி கூட. ஆனா பார்க்க புதுசு மாதிரி தெரிஞ்சா போதும். அம்மா, அதுக்கே 5 லட்சத்துக்கிட்ட செலவாகுமா? ஏன்ப்பா அவ்வளவு செலவாக போகுது? ஒரு 2-3 லட்சத்துக்கு பாரு. அம்மா, வாங்குறது கம்மிக்கு வாங்கிடலாம், ஆனா செலவு பண்ணணும்ல. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. இப்ப எதுக்கு காரு? அது சீர் வரிசையா கார் கேட்டாவிய மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய, அதுக்குதான் கேக்க. குடுக்கலன்னா அவிய தப்பா எடுத்துக்கிடுவாவல்ல, வாய் விட்டு கேட்டுட்டாவ. சரிம்மா, பெரியப்பா வீட்டுல போய் கேளு. பெரியப்பா வீட்டுல நம்ம எவ்வளவுதான் கேக்குறது, மொத்தத்துக்கு அவியிட்ட தான் கேட்டு வச்சிருக்கு. இருந்தாலும் காரு அப்படின்னு போய் கேட்டேன். அதெல்லாம் செய்ய முடியாது, அப்படி செய்யறதா இருந்தா கல்யாணமே வேண்டான்னு சொல்லியாவ. நிச்சயம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா சொல்லு? அதுவும் இந்த அற்ப விஷயம் ஒரு காருக்காக. எப்படியாவது நீ வாங்கி கொடுத்துருப்பா. அம்மா, எப்படிம்மா வாங்க முடியும்? 5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? அதான் உன் மாமியார் 1 லட்சம் தர வேண்டி இருக்கு பத்தியா? எந்த மாமியார் அவருக்கு 1 லட்சம் தரணும்? நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நான் வீட்டை விட்டு எங்க ஓடிடுவேன்னு நினைச்சீங்களோ? என் புருஷன்ட்ட என்ன பேசிட்டு இருக்கிய? ஆமா, உன் புருஷன் என் பிள்ளைக்கு நான் 1000 பேசுவேன். ஏதோ மாமியார் அது இதுன்னு பேசிருந்தியா? யார் அந்த மாமியாரு? என் மகன் என்ன 4-5 பொண்டாட்டியா கட்டியிருக்கான், ஒண்ணு தானே கட்டியிருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு மாமியார் தானே இருப்பாவே. அது உங்க அம்மா தானே. அவியிட்ட தான் 1 லட்சத்தை கேட்டு வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க அம்மாட்ட எதுக்காக 1 லட்சம் கேட்கணும்? நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, எங்க அம்மாட்ட இந்த மாதிரிலாம் பேசாங்க நீ. ஆமா, நீ சொல்லிட்டே நான் அப்படியே கேட்டுறணும். என் மகனை ஏமாத்தி சீர் வாங்கி கொடுக்க வச்சிருக்கியே, அந்த ரூபாயை உங்க அம்மாட்ட நான் கேட்டற கூடாது. உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துரும். ஐயா பெரியதாரே, ஒழுங்கா உன் மாமியார்ட்ட நீ சீர் வாசம் வாங்கி கொடுத்தா பத்தி அந்த ரூபாயை கேட்டு வாங்கு. எல்லாருக்கும் இலவசமாலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மளால. கேட்டு ரூபாயை வாங்கு. ஏத்தே, எங்க அம்மா கஷ்டப்பட்டவா. எங்க அம்மையால சீர் வாடலாம் கொடுக்க முடியாது. அதனால தான் நாங்க அந்த இடத்துல இருந்து செஞ்சிருக்கோம். அதெல்லாம் கேட்டு வாங்க முடியாது. ஏதோ உங்க மக கல்யாணத்துக்கு வந்தா 1000 2000 மொய் எழுதுவா, அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதானா? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு 20,000 மை எழுதி இருக்கு. 20,000 நானும் எதுவுமே நீங்க செய்யலன்னு நினைச்சிட்டு 20,000 கொண்டு போய் எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்களும் என்னடான்னு எனக்கு தெரியாம கொண்டு போய் சீர்வரிசை வாங்கி கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் தெரிஞ்சிருந்து ஒத்த பைசா மை எழுதி இருக்க மாட்டேன். இப்போ என்னடான்னா உன் ஆட்டக்காரி வந்து வெறும் 1000மோ 2000மோ மை வைப்பாளாம். அந்த 1 லட்சம் தான் நாசமா போச்சு. இந்த 20,000 எங்க போச்சு? வாங்கும் போது மட்டும் இருந்துச்சுதோ. நீங்க பணக்காரவியே 20,000 கொடுப்பீங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டவா 2000 தான் தருவா, இல்ல 200 ரூபா தான் தருவா. ஆமா தருவாங்க. வாங்கும்போது மட்டும் நல்லா இனிக்கும். செய்யணும்னா உங்களுக்கு வலிக்கும். 20,000 மொத்தமா வாங்குனாவளே, அதுக்கு என்ன செலவழிச்சாவவியா? ஒத்த ரூபா செலவு கிடையாது, எல்லாம் அக்கா வீட்ல தான் பண்ணாவே. வாங்கி வாங்கி எங்கனால சேர்த்து வச்சிருப்பாவே, அதெல்லாம் செய்ய முடியாது என் பிள்ளைக்கு. ஏங்க, உங்க அம்மா என்ன பேசியாவே? கல்யாணத்துக்கு போயிட்டு சோர்த்துட்டு வந்தாச்சுன்னா மொய் கொடுத்துட்டு தான் வரணும் எல்லாரும். அதுக்காக நான் தந்த மொய்யை தான் யாரா கேட்பாங்களோ? ஆமா, கல்யாணத்துல உங்க அம்மா தானே சோறு போட்டாவே எங்களுக்கு. ஒத்த ரூபா செலவு பண்ணி அவ சோறு போடலாம், அக்கா வீட்ல செஞ்சாவே எல்லாம். இருக்கட்டும், உங்களுக்கு சோறு தானே வேணும், ஒரு சாப்பாடு வாங்கி தர சொல்லி. ஏலே, உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசியா பாரு. சரோஜா, நீ அமைதியா இரு. ஆமா, என்னை மட்டும் அடக்குங்க. உங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்காவ பாருங்க. மொய் கொடுத்தாவளா அந்த தரலன்னு பேசியா? எங்க கல்யாணம் வச்சாவே? உங்க அம்மா தகுதிக்கு 20,000 கொடுத்தா எங்க அம்மாக்கு என்ன முடியுமோ அதான் செய்வா. தந்ததெல்லாம் தாத்தான்னு கேட்கக்கூடாது, அப்படிப்பட்டவே முதல்ல கொடுக்கக்கூடாது. நான் எவ்வளவோ சொன்னேன், 5,000 வைப்பேன். அந்த மனுஷன் கேட்டாவல 20,000 கொண்டு போய் செய்யணும்னு செஞ்சாவே. இப்போ அதால ஒத்த பைசா பிரயோஜனம் இல்ல. என் பிள்ளைக்கு நான் தெருவுல நிக்கேன். ஏம்மா, எதுக்குமா இப்படி பேசுறா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, செஞ்சவன் எனக்கு தான் தெரியும். 1 லட்சத்தை கொண்டு போய் அங்க போட்டு பாழாக்கி விட்டா. அம்மா, நான் வாங்கி கொடுத்த பொருள்லாம் பெரியப்பா வீட்டுக்கு தானே வந்திருக்கு. உங்க பெரியப்பா வீட்டுக்கு வந்துட்டா, அது நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரியா? அது அவியலுக்கு சொன்னா நல்லா வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாவே எல்லாத்தையும். நம்மளுக்கு அதனால என்ன லாபம்? ஏத்தே, நான் என்ன பெரிய தட்ட போய் சொல்லட்டுமா? 1 லட்சம் ரூபா கொடுத்து என் புருஷன் தான் சீர் வயசு
அம்மா விடுங்கம்மா. அவையதான் செஞ்சுக்கிட மாட்டாவன்னு சொல்லியல்ல, வேற என்ன செய்ய? ஆமா, பொண்டாட்டி குடும்பத்துக்கு உடனே சப்போர்ட் பண்ணுங்க. உன் தங்கச்சிக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால? என்னது காரா? இப்போ எதுக்கு அவளுக்கு காரு பைக்லாம்? பச்சை பிள்ளைய அவ ஓட்டி ஓட்டி விளையாண்டு பாக்கேக்கு. அதானே, உன் புத்திக்கு நீ இப்படிதானே நினைப்ப? காருனா நீங்களா நினைக்கிற மாதிரி பொம்மை கார் இல்ல, நேச்சர் கார். என் மகளுக்கு கல்யாணம் சீரா கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படியே. ஆஹா, கார் வாங்கி கொடுக்கணுமா? இந்த வீட்ல ஒரு கார் இல்ல, நாங்க போறக்கே கார் இல்லாம நடந்து போறோம், சைக்கிள்ல போறோம். என் மொபைல் ஆசைப்பட்டக்கே ஒரு சைக்கிள் வாங்கக்கு என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க என்னடானா உங்க மகளுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா? காரு இங்க பாருங்க, ஒரு மோர் கூட வாங்க முடியாது. ஏற்கனவே ஒரு பவுன் போடுங்கன்னு ஒரே தொந்தரவு. சரி, அதாவது அன்னைக்கு மரல என் புருஷன் போட்டு போறாருன்னு விட்டாச்சு. இதுல கார் வேற கேக்குது போல்க. காரு அதெல்லாம் ஒண்ணும் வராது. ஆமா, நீ சொல்லிட்டா நான் அப்படியே கேட்டுக்கிடணும். இங்க பாரு பெரிய தர, நீ தான் அண்ணனா அவளுக்கு கார் வாங்கி கொடுக்கணும். என்ன பண்ணியே ஏது பண்ணியே தெரியாது. கல்யாணத்துக்கு புது கார் வாசல்ல நிக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயா சூர்யா, வந்துட்டியாப்பா? காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமாப்பா? இப்ப காப்பி வேண்டாமா, நான் முதல்ல குளிச்சுட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருக்குமா? சரிப்பா. அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ குளிச்சுட்டு வா, நான் ஸ்நாக்ஸ் பண்ணி காப்பி போட்டு வைக்கேன். உட்காந்து பேசிட்டு காப்பி குடிப்போம். என்ன முக்கியமான விஷயமா, சொல்லுங்க. குளிச்சுட்டு வாப்பா, டயர்டா இருக்குன்னு சொன்னியே. பரவாயில்லம்மா, நான் இப்ப உட்கார்ந்து தானே இருக்கேன், சொல்லுங்க. பேசிட்டே போய் குளிக்க போறேம்மா. அது வந்து சூர்யா, உங்க அப்பாட்ட நான் பேசிட்டேன். என்னதுமா? நீ ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொண்ணு பார்க்க எங்களை கூட்டிட்டு போனா பத்தியா? ஆமா. அந்த பிள்ளைய உனக்கு கெட்டி வைக்க எனக்கும் அப்பாவுக்கும் சம்மதம் தான்ப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா சூர்யா, ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்னதுமா, என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைக்கு உன்னைய பிடிச்சிருந்தா நம்மள நம்பி இங்க வர சொல்லுப்பா. நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கோம். அம்மா என்னம்மா சொல்றீங்க? சூர்யா, உங்க அப்பாவுக்கு அப்படியே அப்பாவை தான்ப்பா பிடிக்கல. அதனால முறைப்படி பேசி எடுத்து கல்யாணம் முடிக்க முடியாது. உன் விருப்பம் அந்த பிள்ளை தாங்கும் போது உன் விருப்பத்துக்கு நாங்க விட்டு கொடுக்கோம்ப்பா. அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரட்டும். உன்னை அவளுக்கு பிடிச்சிருந்தா இங்க வர சொல்லுப்பா, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கோம். ஆனா அவிய அப்பா அம்மா எந்த காரணத்துக்காகவும் நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது. அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? என்னை யாராவது வந்துருன்னு கூப்பிட்டா நீங்க அனுப்பிடுவீங்களா? என்னை பார்க்காம மறந்துடுவீங்களா? சூர்யா, அப்படிலாம் பேசாதப்பா. இப்படித்தானமா அவங்க அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். உங்களுக்கு நான் எப்படியோ அப்படித்தானமா அவங்களுக்கும் அவ. நான் எப்படிமா அந்த பொண்ணுகிட்ட போய் வாய் கூசாம இப்படி கேட்க முடியும்? அது மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியா இருப்பா, அதிர்ந்து கூட பேச மாட்டாமா. நீ மட்டும் வா, உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா என்னைய வேண்டான்னு சொல்லிடுவாமா. அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைமா. ஏன் உங்களோட சம்மதத்தோட என்ன அந்த கல்யாணம் நடக்கணும்னு அவ ஆசைப்படுவாமா. எப்படிமா அவளை நான் வாணி கூப்பிட முடியும்? ஒரு ஈயர்முக்கு கூட அவ துரோகம் நினைக்க மாட்டாமா. அப்படிப்பட்டவ பெத்த தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு வான்னு சொன்னா எப்படி வருவா சொல்லுங்க? நிச்சயமா வரமாட்டாமா, என்னாலையும் கூப்பிட முடியாது. நான் அப்படி கூப்பிட்டேன்னா இனி மனுஷனா கூட மதிக்க மாட்டா. இல்லப்பா, உங்க அப்பாவுக்கு அவிய அப்பாவை கண்டா பிடிக்கல, அதே மாதிரி அவிய அப்பாவுக்கு உங்க அப்பாவை கண்டா பிடிக்கல. அதனாலதான்ப்பா நான் இந்த மாதிரி யோசிச்சேன். மா உங்களுக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தாம்மா அவங்க அப்பா அம்மாவுக்கும் அந்த பிள்ளை. இதையம்மா நீங்க யோசிக்க மாட்டீங்க? தப்புதான் சூர்யா, உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இப்படி யோசிச்சேன். அந்த பிள்ளைய பத்தி நான் யோசிச்சு பார்க்கலையா. பரவாயில்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவும் அவங்க அப்பா அம்மாவுக்காகவும் எங்களோட காதலை கூட நாங்க விட்டு கொடுத்துட்றோமா. ஆனா எப்பவுமே நாங்க 2 பேரும் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டோம். சூர்யா, அப்படி மட்டும் சொல்லாதப்பா. பெத்தவியலுக்கு என்ன ஆசை சொல்லு? பெத்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி பாக்குறது தானப்பா ஆசை. இந்த ஆசை கூட நிறைவேறாம போச்சுன்னா எப்படிப்பா? எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை நீந்தான். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளர் பார்க்கணும்னு ஆசைப்படியும்பா. அம்மா அதுக்காக அந்த பொண்ணை வீட்டை விட்டு வாழணும் என்னால சொல்ல முடியாது. இன்னொரு பொண்ணை உங்க ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலம்மா. அப்பா கிட்ட போய் அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்துடுறேம்மா, உங்க கூடவே உங்க பிள்ளையா இருந்துடுறேன். என் காதல் அப்படியே என் மனசோட இருந்துட்டு போட்டோமா. எனக்கு இதுக்கு மேல பொண்ணு மட்டும் பாத்துறாதீங்க. சூர்யா, நீ இப்படி சொல்லியா? அந்த பிள்ளைக்கு வீட்டுல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவுன்னா என்னப்பா செய்வா? பண்ணா பண்ணிட்டு போட்டோமா, அது அவ விருப்பம். ஆனா நான் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னை மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தாம இருங்க, அது போதும். சூர்யா, இப்படிலாம் சொல்லாதப்பா. ஊர்ல இருக்கும் போதே உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். நீ தான் படிப்பு முடியட்டும் வேலை பார்க்க அப்படின்லாம் சொல்லிட்ட. இப்பயாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படியோம். இப்ப என்னடா
சாரிம்மா, வருத்தப்படாதீங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா, உங்க கூடவே தான் இருப்பேன். எனக்கு கல்யாணம் மட்டும்தான் வேண்டான்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா. சூர்யா என்னடா அந்த பிள்ளை இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்கிட மாட்டேன்னு சொல்லியா? அவ மனசார அந்த பிள்ளைய ரொம்ப விரும்புறா. நினைச்சவ கிடைக்கலனா என்னொருத்தி ஏத்துக்கிட்டதுக்கு அவன் மனசு ஒத்துக்கிடல. ஆனா அவிய பிடிவாதமா இருக்காவ. அந்த பிள்ளை வீட்லயும் இறங்கி வர மாட்டாவ. இப்படியே இருந்தா என் பிள்ளை வாழ்க்கை தான் வீணா போகும். என் பிள்ளைக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படி, அது நடக்காது போல இருக்கே. நான் யாருக்கிட்ட போய் இதை சொல்ல? பேசாம அவியிட்ட சொல்லி பேசுன என்ன? ஆமா, அதான் சரியா இருக்கும். வானரம்மா. வாங்க. இங்கதான் இருக்கீங்களோ? ஆமா, உட்காருங்க. முந்தி மாரி மேல அவ்வளவா வரதே இல்ல. சும்மா இருந்தா வந்து எப்பவுமே பேசுவிய. என்னாச்சு, எங்க மேல எதுவும் கோவமோ? சீச்சி, எனக்கெல்லாம் எந்த கோபமும் இல்லை. உட்காருங்கம்மா. உங்க வீட்டுக்காரவிய தான் எதுவும் சொல்லுவாங்களோன்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் வரல. அவிய உங்களை என்ன சொல்ல போறாவ? இல்ல, என் கொழுந்த மேல தானே கோவத்துல இருக்காவ. அதனாலதான் எங்க மேலயும் அந்த கோவம் இருக்குமோன்னு அந்த பக்கம் வரதில்ல. என்ன விஷயமா வந்திய? அது ஒண்ணும் இல்ல வானரம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, நான் சும்மா தான் இருக்கேன். அந்த பிள்ளைய நாங்க பொண்ணு கேட்டு வந்தோம், பாத்தீங்களா? ஆமா, அதான் வேண்டான்னு ஆயிட்டே. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது வந்து என் மகனுக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியா. அந்த பிள்ளைய தவிர்த்து வேற பிள்ளைய கெட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, என்னன்னு தெரியல, அந்த பிள்ளைய தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியா. நாங்க எத்தனையோ பொண்ணு பார்த்தோம் அவனுக்கு. இப்ப இல்ல, நாங்க அங்க ஊர்ல இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். எந்த பிள்ளைய பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிடுவான். இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா உங்க தங்கச்சி பிள்ளைய மட்டும் ஏன் அவனுக்கு பிடிச்சதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிதான் நாங்க பொண்ணு பார்க்கவே போனோம். ஆனா போன இடத்துல அந்த மாதிரி ஆயிட்டு. நாங்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லியா. அந்த பிள்ளைய தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைய தவிர நான் வேற எந்த பிள்ளையும் கட்டிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டான். வாழ்க்கை முழுக்க கல்யாணமே வேண்டான்னு சொல்லியா வனரம்மா. ஐயோ, தம்பி அப்படியே சொல்லிச்சு? ஆமா வனரம்மா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா சொல்லுங்க? இவன் என்னடானா பிடிவாதமா இப்படி சொல்லியா. அவங்க அப்பா என்னடானா பிடிவாதமா அந்த வீட்டு பிள்ளை வேண்டான்னு சொல்லியாவ. என்ன செய்யறதுனே தெரியல வனரம்மா. எனக்கு துர்கா பிள்ளைய உங்க மகனுக்கு கட்டி வைக்க இஷ்டம்தான். என் தங்கச்சிக்குமே இஷ்டம்தான். அவிய மட்டும்தான் கோபடியாவே ஏதோ முன்பாக இருக்குதாம்லா. எனக்கும் என் தங்கச்சிக்கும் அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. நீங்க வந்துட்டு போன பிறகுதான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருப்பாவ போல. அவளும் அதுல இருந்துதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி வரையும் என் பிள்ளைய மண்டபத்துல இருந்து காப்பாத்தின பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு உங்க மகனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தங்கச்சி புருஷன் தான் கோவத்துல இருக்காவ. அப்படியா? அவளுக்கு பிடிச்சிருக்கோ? எனக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சம்மதம் தான். நீங்க கொஞ்சம் அவிய வீட்டுல போய் பேசி பாருங்களா. நான் போய் என்னத்த பேச? நான் போய் சொன்னாவிய ஏத்துக்கிடுவாங்களா? குழந்த வேற ரொம்ப கோவப்படியாவ. நான் போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா என்னையவே அங்க வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லிட்டாவனா நான் என்ன செய்ய? நீங்க உங்க தங்கச்சிட்ட போய் பேசி பாருங்களா. உங்க தங்கச்சிக்கு தான் இதுல இஷ்டம் சொல்றீல்ல, கொஞ்சம் அவியிட்ட போய் பேசுங்க. என் மகன் வேற என்னடானா அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு ஒத்த காலில் நிக்கான். வேற எந்த பொண்ணு பார்த்தாலும் எனக்கு வேண்டாம், நான் கல்யாணமே பண்ணிக்கிட மாட்டேன்னு சொல்லியா. நீங்க கொஞ்சம் போய் நான் சொன்னதை அவியிட்ட சொல்லுங்களா. அவி என்ன சொல்லியாவன்னு பாப்போம். என் மகன் அவியலுக்கும் பிடிச்சிருக்குல்ல. ஆமா, உங்க மகனுக்கு என்ன குறைச்சல், அழகா இருக்கான். துர்கா பிள்ளைய அந்த மண்டபத்துல யாருமே நம்மள அந்த பையன் மட்டும் தான் நம்பி கூட்டிட்டு வந்தா கண்டுபிடிச்சி. அதனால எங்களுக்கு உங்க மகனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா துர்கா அப்பாக்கு பிடிக்கலையே. எங்க வீட்டுல சூர்யா அப்பாக்கு இஷ்டம் இல்லதா. நான் தான் என் பிள்ளைக்காக உங்ககிட்ட வந்து பேசியே. நீங்களும் கொஞ்சம் பேசி பாருங்களா, என்னதான் சொல்லி அவன் பாப்போம். சரி, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் என் தங்கச்சி கிட்ட மட்டும் பேசி பாக்கேன். என் குழந்தைகிட்ட பேசுறதுக்கு எனக்கே பயம்தான். என் தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்க என்ன சொல்லியான்னு பாப்போம். சரி வனரம்மா, சீக்கிரமா கேட்டுட்டு என்கிட்ட பதில் சொல்லுங்க. சரி, நான் என் தங்கச்சி என்ன சொல்லியான்னு கேட்டுட்டு சொல்லி